என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் தாயானவள் இந்த வராகி உனக்கு தருகின்ற இந்த செய்தியை நீ கனவிலும் எதிர்பார்த்திருக்காத செய்திதான். நிச்சயமாக இன்று உன் அம்மாவினுடைய வாக்கு உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் வாக்குதான். நாளைய விடியலில் நீ செய்யக்கூடிய ஒரு விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு கொடுக்க போகிறது. நாளை உன்னை சோதிக்கவே வேண்டும் என்றே ஒரு காரியம் நடக்கப் போகிறது. அதனை நான் உனக்கு முன்கூட்டியே சொல்ல வந்திருக்கின்றேன். உன்னிடத்தில் வந்து நான் சொல்லக்கூடிய இந்த பொருளை ஒருவர் கேட்டார் என்றால், என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் மறுக்காமல் அதனை நீ கொடுத்து விடு. சூழ்ச்சிகள் நடக்கிறது. என் பிள்ளையை சுற்றி பல சூழ்ச்சிகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ எதையும் விட்டுவிடக்கூடாது. இந்த நேரத்தில் இந்த சந்தர்ப்பத்தை நீ நிச்சயமாக உனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். என்ன நடக்கும் என்பதனையும் ஏது நடக்கும் என்பதனையும் நீ கட்டாயமாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு எதிர்வரும் நாட்களில் இனி என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். எந்த நாளிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் நன்மைகளோடு நீ எல்லாவற்றையும் சரியாக எதிர்கொள்ள தொடங்கி விடுவாய். இத்தனை நாளும் நான் இருக்கின்ற இந்த நேரம், இத்தனை நாளும் நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு சொன்னதை எல்லாமும் சரியாக கேட்டு உன் வாழ்க்கையை நீ சரியாக வழிநடத்தியது போல இனியும் உனக்கு வரக்கூடிய இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டினாள் மீதமிருக்கின்ற நாளில் நீ இழந்ததை எல்லாமும் நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய். உனக்குள் அந்த திறமை இருக்கிறது. உனக்குள் இதை எல்லாமும் பெற்றுவிடக்கூடிய மன வலிமை இருக்கிறது. நீ நினைத்தால் எதுவும் இங்கு சாத்தியம் என்பதனை புரிந்து கொள்ளும் பக்குவம் உன்னிடம் இருக்கிறது. நீ என்ன நினைக்கிறாய், ஏது நினைக்கிறாய் என்பதனை எல்லாமும் நான் புரிந்தும் உணர்ந்தும் கொண்டு வருவதனால்தான் எப்பொழுதுமே உன்னை சுற்றி சுற்றி வருகிறேன். எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கு சொல்லிவிட வருகிறேன் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளிலும் எந்த தருணத்திலும் என் பிள்ளைக்கு நான் இருப்பதை இனி சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. மேலும் மேலும் உனக்கு எல்லாவற்றையும் உணர்த்த வேண்டும் என்ற அவசியமும் உனக்கு கிடையாது. அத்தனை விஷயங்களையும் நீ சரி செய்து கொள்வதும் அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொள்வதும் இனிமேல் உன்னை சுற்றி வரக்கூடிய இது போன்ற தீமைகளிலிருந்து உன்னை காத்து நிற்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை காப்பாற்றுவதற்கான எல்லா விஷயங்களையும் நான் முன்னிறுத்துகிறேன். உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையும் உனக்கு நான் சொல்ல நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ சரியாக எதையும் உணர வேண்டும் அல்லவா? சரியாக எதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இத்தனை நாளும் என் பிள்ளைக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நான் சொன்னது போல இனியும் உனக்கு எல்லாவற்றையும் நான் சொல்வேன். இனியும் உனக்கான விருப்பங்களை நான் எப்பொழுதும் சரியாக நடத்தி விடுவேன். எல்லையில்லாத ஒரு மாற்றத்தை உனக்கு நான் நிச்சயமாக தந்து விடுவேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எல்லையில்லாத மகிழ்ச்சியோடு இனி உன்னை தொடர்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து உணர்ந்து கொள். காலம் உனக்கு ஏற்றதை எல்லாமும் சரியாக நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த காலம் உனக்கு ஏற்ற பலனை கொடுக்காமல் போகாது. இந்த பலன்தான் உன் வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு சரியாக கிடைக்க தொடங்கி இருக்கின்றது. இந்த தாயின் அருளோடு உனக்கு எல்லாமும் தெளிவாக நடக்க தொடங்கி இருக்கிறது என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்ன தேவையிலும் என் பிள்ளை நீ உணரும் இந்த விஷயங்களை எப்பொழுதும் உனதாக்கிவிட வேண்டும். எல்லா விஷயங்களையும் உன் மனதில்
நிச்சயமாக நீ தாங்கி நிற்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வதை என்னால் உணர முடிகிறது. நிச்சயமாக என்னால் எதையும் தெரிந்து கொள்ள முடிகிறது என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இதனால் மட்டும் நான் இருந்ததை நீ எப்படி புரிந்து கொண்டாயோ, இன்னும் குறையிருக்கும் உன்னுடைய வெற்றியை பெறுவதற்குரிய இந்த நாளில் நீ அத்தனை விஷயங்களையும் சரியாக பெற வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து விட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னிடத்தில் நின்று நான் இதுவரையிலும் சொல்லி இருக்கின்ற எல்லா விஷயங்களும் இனி உனக்கு மேலும் மேலும் பல விஷயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. மேலும் மேலும் பல உண்மைகளை நிச்சயமாக உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த நேரம் இனி எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ வருந்தாதே. உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரிவர தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னிடத்தில் நான் இருக்கிறேன் என்பதும், உன்னோடு வந்து நான் உன்னை தொடர்கிறேன் என்பதும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். வராகி எல்லா விடியலிலும் உனக்கான வாழ்க்கையை நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுக்க வேண்டும் அல்லவா? உனக்கான விஷயங்களை எப்பொழுதும் மதிப்போடு நான் தந்துவிட வேண்டும் அல்லவா? என்ன நடந்தது என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு அத்தனையிலும் உன் விருப்பங்களை நீ நடத்த வேண்டும். அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இன்று என் வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த பொழுது அமாவாசையினுடைய பொழுது. இந்த பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கின்ற பொழுது என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நாளிலும் என் பிள்ளை செய்யும் விஷயங்களை நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க என் பிள்ளை நீ எதையும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் இனி இந்த வராகி சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எதையுமே என் குழந்தை நீ சரியாக உணரும் இந்த நேரம் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களிலும் நிலையான புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. காலம் உனக்கு என்ன தருகிறது, ஏது தருகிறது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டாயானால் இனி உனக்கே என்று நான் உருவாக்கி கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக கண்டு உன் வாழ்க்கையை பற்றிய பல புரிதல்களோடு நல்லபடியாக நீ வாழ்ந்து காட்டி விடுவாய் என்பதனை நீ மறக்காதே. என் பிள்ளையே, ஒவ்வொன்றாக உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் இனி அத்தனையிலும் உனக்கு கிடைக்கும் வெற்றியை நீ விட்டு விடாதே. அத்தனையிலும் உனக்கு கிடைக்கும் நம்பிக்கையை நீ தொலைத்து விடாதே. அம்மா நன்மைக்குத்தான் சொல்கிறாளே தவிர எதையும் உன்னுடைய தீமைக்காக சொல்லவில்லை என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி எதையுமே உனக்கு சொல்லிவிடும் நேரம் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எந்த நிலையையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி இருந்தாலும் சரி, இவை ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க கவனிக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளிலும் என் பிள்ளை இனி என்ன நினைக்கிறாய், ஏது நினைக்கிறாய் என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டு நாம் நம்பிக்கையோடு சரியாக வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. என் பிள்ளைக்கென நான் கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ இனிமேலாவது ஏற்றுக்கொண்டு மனம் திறந்து விட்டால் மட்டுமே உன்னை சுற்றி வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உன்னால் கவனத்தில் கொள்ள முடியும். உன்னை தேடி நடக்கும் பல உண்மைகளுக்கு
நீ கட்டுப்பட்டு நடக்க முடியும். தெய்வத்தின் வார்த்தைகளை என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால், அதன் பிறகு எவ்வளவுதான் விஷயங்கள் உன்னை தேடி வந்து உனக்கு நடத்தப்பட்டாலும் அதில் இருக்கக்கூடிய ஆழமான கருத்து உனக்கு புரியாமல் போய்விடும். அதில் இருக்கக்கூடிய ஆழமான விஷயங்கள் உனக்கு என்னவென்று தெரியாமல் போய்விடும். நடந்து முடிந்ததையே எண்ணி எண்ணி கலங்கிக் கொண்டிருக்காமல், நடக்கக்கூடிய விஷயங்களையே நினைத்து பதறிக்கொண்டிருக்காமல், நாளைய விடியலில் நமக்கு தெரிந்த ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்து விட்டாலே அது போதும். இனி எதுவானாலும் சரி, நான் உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லி கொடுத்து உன்னை நிம்மதியாக வாழ வைப்பேன் என்பதனை மறக்கக்கூடாது. நிம்மதியான ஒரு மாற்றத்தோடு உன்னை நான் எப்பொழுதும் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கின்ற இந்த நேரம், நீ ஒருபோதும் எதையும் தொலைக்கக்கூடாது என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நான் உன்னிடத்தில் நின்று என்னவெல்லாமும் பேச எண்ணுகிறேன் என்பதனை தெரிந்து நீ கட்டாயமாக உனதான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேலும் எதற்கும் என் பிள்ளை கலங்காது. உனக்கு நடக்கக்கூடிய சரியான விஷயங்களை நான் நிச்சயமாக உனக்கு என்னவென்று சொல்லித்தந்து விடுவேன். இன்று எப்படி இந்த இரவு அமாவாசையின் இரவாக உனக்கு கிடைக்கிறதோ, அதுபோல நாளைய மாலை நேரம் வரை உனக்கு அமாவாசையின் பொழுதாக கிடைக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த பொழுதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நீ என்னவென்று இந்த விஷயத்தை நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நீ ஒவ்வொன்றையும் புரிந்து கொண்டும் தெரிந்து கொண்டும் வாழும் இந்த நேரம், இனி உனக்கு சரியான பல விஷயங்கள் முறையாக நடப்பதை நீ என்றும் என்றென்றும் புரிந்து கொள்வாய். கவனத்தோடுதான் இந்த வாழ்க்கையை நாம் எப்பொழுதும் புரிந்து கொள்கிறோம் என்பதற்கு இதுவும் உனக்கு ஒரு சாட்சியாக மாறட்டும். அம்மா சொல்ல வந்திருக்கின்ற விஷயத்தில் இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ளட்டும். உனக்காக என்றும் என்றென்றும் நான் இருப்பதை நீ தெரிந்து கொண்டாயானால், இந்த சோதனைகளை எல்லாமும் தாண்டிய இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி எல்லாமும் சரியாக நடத்தப்படுவதை நீ தெரிந்து கொள்வாய். நாளைய அமாவாசை நேரத்தில், அதாவது நாளைய தினம் சர்வ அமாவாசையினுடைய நேரத்தில் நிச்சயமாக உன்னை தேடி வரக்கூடிய பல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ளப் போகிறாய். சர்வ அமாவாசை நாள் என்பது முழுமையாக பித்ருக்களும் முன்னோர்களினுடைய ஆசிகளையும் முழுமையாக நீ பெறக்கூடிய நாள். சர்வம் என்றால் முழுமையான என்ற அர்த்தம் அல்லவா? முழுமையான விஷயங்களை நீ பெறக்கூடிய இந்த நேரம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னிடத்தில் நின்று நான் உனக்காக என்ன சொல்ல நினைக்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க இந்த வராகி சொல்ல சொல்ல அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உடனிருக்கும் இந்த காலம் இனி உனக்கு சொல்லும் அத்தனையையும் நீ எப்பொழுதும் போல நல்லபடியாக முன்னிறுத்த வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்னவென்றும் ஏதுவென்றும் இனி உனக்கு என்னவெல்லாமும் கிடைக்க இருக்கிறதோ இதை நீ சரியாக தெரிந்து நடந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை நீ மறக்காது. கலங்காமல் இரு. இனி உனக்கு அத்தனை விஷயங்களும் சரியாக நடத்தப்படுவதை நீ என்றும் என்றென்றும் புரிந்து கொள்வாய். முழுமையான ஒன்றோடு உன்னை நான் தேடித் தொடரும் இந்த நேரம் இனி உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு நான் எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்கள் இனி எப்பொழுதும் போல
உன்னுடைய மன வலிமையை உனக்கு கொடுக்கும். உன்னுடைய மனத்தெளிவை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த சோதனைகளை எல்லாமும் நீ நிச்சயமாக தாண்டி வாழத்தான் போகிறாய் என்பதனை மறக்காது. எந்த நேரத்திலும் நீ ஒன்றையும் கைவிடாமல் வராகி சொன்ன வார்த்தைகளின்படி கேட்டு நடப்பது உண்மை என்றால், நாளை நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற, உண்மையாகவே பசியோடு உன்னை தேடி வருகின்ற ஒருவருக்கு நீ உணவு கொடுக்க வேண்டும். தெய்வம்தான் இந்த ரூபத்தில், அதாவது வருவது எந்த ஒரு உயிரினமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு ஆடு, ஒரு மாடு, ஒரு பசு, ஒரு நாய் அல்லது ஒரு மனிதர் என்று யாராவது ஒருவர் உணவுக்காக உன் வீட்டு வாசலையோ அல்லது நீ வெளியில் செல்லும் போது உனக்கு எதிரொலோ வந்து நின்று விட்டார்களே, ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் ஒரு நேர உணவை நீ வாங்கி கொடுத்து விடு. இனி அத்தனையும் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது. அத்தனை விஷயங்களையும் தெளிவாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது. இந்த நேரம் இந்த விஷயங்கள் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நடத்தப்படும் விஷயங்களில் உனக்கு நடக்கும் நன்மைகளை நீ தெரிந்து கொள். உணவு கேட்க வருகின்றவர்கள் தெய்வத்தின் அம்சம் என்பதனை உன் அம்மா சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது தெய்வத்தின் அம்சமாக உனக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை நீ நிச்சயமாக இந்த நேரத்தில் தெரிந்து கொண்டாயானால், நாளை உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் உன் கண் முன்னால் தெரிந்துவிடும். உண்மையாகவே ஒருவர் பசியோடு வந்து நிற்கும் பொழுது அவருக்கு அதை கொடுக்கின்ற ஒரு பிள்ளை நிச்சயமாக தெய்வத்தின் அன்பை பெற்ற பிள்ளையாக இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. தெய்வத்தினுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு குழந்தையாக இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. எந்த இடத்திலும் உனக்கான வாய்ப்புகளோடு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த நேரம் இனி உன்னை தேடி வரும் எல்லாமும் உனக்கு நல்லதையே உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். நல்ல விஷயங்களையே உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து நடந்து கொள். இனி எப்பொழுதும் போல என் பிள்ளை, இந்த தாயின் வார்த்தைகளை கேட்டு நான் சொல்வது போல மறுநாள் நடந்து கொண்டாயானால், நீ தெய்வத்தினுடைய அருளை மட்டுமல்ல, உன் எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற ஒரு பிள்ளையாகவும் நீ மாறிவிடுவாய் என்பதனை மறக்காதே. இந்த நேரம் இனிமேலும் என் பிள்ளை எதையும் யோசித்து நீ கலங்காதே. உனக்கு நடப்பதில் இனி உன் எதிர்காலம் உனக்கு இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கான நேரத்தில் இந்த வாழ்க்கையில் இனி நீ சந்திக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் உனக்கு தீர்வு இருக்கிறது. உன்னை தேடி இந்த சோதனை காலம் இப்பொழுது வருகிறது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை அதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரத்தில் இந்த தெய்வம் உனக்கு சொல்லித்தரும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க சரியாக புரிந்து கொள்கிறாய் என்றால், அம்மா சொன்னது போல உன் வாழ்க்கையில் இனி உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியும் உறுதியாக்கப்படும். உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரம் இனி உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ உணர்ந்து கொண்டாயானால், அதிலிருந்து உனக்கு அத்தனை விஷயங்களும் சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை மறக்காது. அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாக உறுதி செய்யப்படும் என்பதனையும் நீ மறக்காது. இந்த நேரம் இனி என்ன தேவை இருக்கிறது, ஏது தேவை இருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ளும் இந்த காலம் உனக்கு ஏற்ற விஷயங்களை சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது. உனக்கு ஏற்ற பலன்களை நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது. இனி என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் அம்மாவினுடைய அன்பினால் நீ தினம் கேட்டு தெரிந்து கொள். நாளை அமாவாசை நாளில் நீ நிச்சயமாக தெய்வத்தின் பிள்ளையாக இருக்கிறாயா என்பதனை சோதிப்பதற்காகத்தான் உன்னிடத்தில் உணவு கேட்பதற்காக ஒருவர் வருகிறார் என்பதனை நீ மறக்கக்கூடாது.
சரியான நேரத்தில் இவருக்கு நீ கொடுக்கக்கூடிய விஷயம், சரியான நேரத்தில் இவருக்கு நீ கொடுக்கக்கூடிய விஷயம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா நன்மைகளையும் முதலில் பெற்று கொடுக்கும் என்பதனை மறக்காதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.